அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹிட்லிஸ்ட் படத்தோட விமர்சனம். ஹிட்லிஸ்ட் இந்த பேரில் இருக்கிற கம்பீரம் படத்தில் கொஞ்சம் கூட இல்லைங்க. அதை நம்ம ஓப்பனிங்கே சொல்லி தான் ஆகணும். நம்ம கேஎஸ் ரவிக்குமாரோட தயாரிப்பு, இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமாரோட தயாரிப்பு, விக்ரமனோட மகன் கதாநாயகராக அறிமுகமாகிற படம் அப்படின்ற பயங்கர எதிர்பார்ப்போடு போனோம். ஹீரோவுக்கு பேர் விஜய் கனிஷ்கா, ஒரிஜினல் பேர். அவரை விஜயாக நினச்சிக்கிட்டு கதை பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தோட இரட்டை இயக்குனர்கள். அவங்க ரெண்டு பேரும் கேஎஸ் ரவிக்குமாரோட உதவியாளர்கள் தான். ஆனால் யாருக்கு என்ன கதை பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்து பண்ணியிருந்தா, ஏன்னா இந்த மாதிரி புது ஹீரோக்கள், அது என்ன தான் இயக்குனர் விக்ரமனோட படம் ஒரு பீரியடில் சூரிய வம்சம் அது இதுன்னு அவ்வளோ பிரமாதமான படம் கொடுத்த இயக்குனர் விக்ரமன். அதே மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் நாட்டாமல் அது இதுன்னு அள்ளி தமிழ் சினிமாவை இவங்க ரெண்டு பேரும் தான் குருவும் சிஷியனும் தான் கைக்குள்ளார வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ரெண்டு ஜாம்பவான்கள் ஏதோ ஒரு வகையில், அதாவது குரு விசுவாசத்தில் குருவோட பையனை ஹீரோ ஆக்கி கேஎஸ் ரவிக்குமார் ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம். ஆனால் இந்த படத்தில் அந்த பையன் அதாவது நல்லா நடிச்சிருக்கிறாப்புல, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காப்புல. ஆனால் அது எல்லாமே இந்த கதைக்கு முன்னாடி வேளுக்கிறைத்த நீர் அப்படின்னா அது கொஞ்சம் கூட அதில் தவறாக எனக்கு தோணலை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கதை, இந்த படத்தோட கதை, அவர் ஒரு வள்ளலார் வழியில் எல்லாரும் சைவம் சாப்பிடுங்க, காய்கறிக்கு உயிர் இல்லையாம்பார் மேடையில் சரத்குமார் ஒரு ஏஎஸ்பி கேரக்டர். இந்த படத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்துறாருன்னா அது சரத்குமார் தான். அவர் ஒரு போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரோலு, ஏஎஸ்பி. அவர் இந்த பையனோட நிகழ்ச்சிக்கு மனைவி சொன்னதுனால வருவார். மேடையில் இந்த பையன் எல்லோரும் வெஜிடேரியனை சாப்பிடுங்க, ஒரு உயிரை கொள்ளாதீங்க, அது பாவம். இப்போ உடனே சரத்து கேட்பார், ஏன் காய்கறிக்கெல்லாம் உயிர் இல்லையா அப்படின்ட்டு. இல்லைங்க, அதுக்கு காது கண் மூக்குன்னு உறுப்புகள் கிடையாது, இதயம்னு. அதனால் அந்த உயிருங்கிறது அது வேறு, அது மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. முட்டையை கூட இப்போ நம்ம வெஜிடேரியன் ஏன் சொல்கிறோன்னா, இந்த பிராய்லர் முட்டைகள் அந்த மாதிரி தான் முட்டையாக இருக்கிறப்போ அதை கூட சாப்பிட்டா அதில் புரதம் இருக்குது, இது இருக்குது, அது கூட உயிர் கிடையாது, அதனால தான் வெஜிடேரியன் லிஸ்ட்டில் இப்போலாம் கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுப்பார். எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு சரத் கார் ஏறுவார் தன் மனைவியோட. இவர் இந்த பக்கம் வெளில வர்றப்போ ஒரு ஃபோன் கால் வரும், அனாமத்து ஃபோன் கால். அந்த அண்ணே எடுப்பார். எடுத்து உன் தங்கச்சியும் அம்மாவையும் கடத்திட்டோம் அப்படிம்பாங்க. தம்பி பதறி போயிடுவாப்புல. கார் எடுத்துகிட்டு கிளம்புற சரத்தை வழி மறைச்சி, இந்த மாதிரி என்ன ஒருத்தர் மிரட்டுறாப்புல, என்ன இல்லை அதெல்லாம் பதறாதப்பா, ஒன்றும் அப்படிலாம் இருக்காது, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, சரத் அதுக்கு முன்னாடி நம்ம கேஜிஎஃப் வில்லனை ஒரு கொலையை செய்யாதம்பார், அவர் ஒரு தொழிலதிபரை கொண்டு போட்டுருவார். ஸோ ஒருவேளை கேஜிஎஃப் அந்த வில்லன் அவரை கருடா ராம் அவர் தான் இதுக்கு காரணமாக அப்படின்னு நம்மளாம் யூகிச்சிட்ருக்கப்போ, கட் பண்ணால் அந்த கருடா ராமை கொல்ற அசைன்மெண்ட்டு தான் நம்ம தம்பி விக்ரமனின் மகன், இயக்குனர் விக்ரமனோட மகன் விஜய் கனிஷ்காவுக்கு தரப்படும். யாரோ ஒரு மாஸ்க் மேன் எங்கேருந்தோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொல்லணுன்னொன்னே, இந்த பையனோ உயிரை கொள்வது எதுன்னொன்னே, ஒரு கோழியை வாங்கிட்டு போ, உன் வீட்டில் வச்சு அது சிறைச்சேதம் பண்ணு, தலையை வெட்டி எரி, இல்லைனா உங்கள் அம்மாவையும் தங்கச்சும் கொண்டு போட்டுரும் அப்படின்னு மிரட்டுவாங்க. இவர் பதறி போய் கோழியை கொல்லுவார். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வில்லனை, அதாவது கேஜிஎஃப் வில்லனை கொள்வார். அடுத்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்குனரை கொள்வார். இந்த படத்தில் அவர் டாக்டராக வர்றாரு. அவர் பண்ண ஒரு தப்பு தான், கொரோனா காலத்தில் பண்ண ஒரு தப்புக்கு தான் இப்படிலாம் பழி வாங்குவாப்புலாம் நம்ம ஹீரோ. பழி வாங்கிறது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேன் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ப முடியாத ஹம்பக்கான ஒரு கதை என்றவளுக்கு அப்புறம். சரி, இவர் தான் மாஸ்க் பண்ணால் சரத்குமார் கூட இவர் இருக்கிறாரு. காரில் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் யாருப்பா கடத்திட்டு போனது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த லாஜிக் மிஸ்டேக்கை விடுங்க. ஓப்பனிங் சீனு சரத்குமார்
இப்போ உன்னை பிடிக்கிறதுக்காக தான், உன்னை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக தான் என்னை வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு கருடா ராம் கிட்ட போயிட்டு கேஜிஎஃப் வில்லன்ட்ட போயிட்டு சரத் சொல்லுவார். பெரிய கேங் இருக்கும், அது உள்ளார ஜீப்பை ஓட்டிகிட்டு போவார், கூட ஒரு போலீஸை மட்டும் வச்சுட்டு பயம் இல்லாமல் போய் கருடா ராம்கிட்ட சவால் விட்டுட்டு நீ எதுவும் கொலை பண்ணக்கூடாது அவர் அப்படிம்பாரு. அவர் கொன்று போட்டுருவாப்புல. நார்த்லேருந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பையன் வாரத்தில் ஈசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோடெல்லாம் இவர் இங்கே உட்காந்த இடத்துல கட்டளை போட்டுட்டு இருப்பார். நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போலீஸு? ஒட்டுமொத்த சென்னைக்கும் நீங்கள் தான் ஏஎஸ்பியா அப்படின்லாம் நமக்கு சந்தேகம் வருது. சரி, இங்கே இந்த லாஜிக் மிஸ்டேக் விடுங்க. சித்தாராவையும் நம்ம ஹீரோட தங்கையையும் கடத்தினது யார் அப்படின்னு இன்டர்வலுக்கு அப்புறம் அங்கே ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக். படத்தில் லாஜிக்குங்கிறது பெயரளவுக்கு கூட இல்லைங்க. இந்த மாதிரி கதையை ஒரு விஜயோ ரஜினியோ நடித்தா நம்ம லாஜிக் மறந்து மேஜிக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் நினச்சிக்கிட்டு பார்க்கலாம். ஆனால் இவர் பண்ணுறது, இந்த பையன் இன்னும் நம்மள்கிட்ட ஒட்டவே இல்லை, அதுக்குள்ளார இவ்வளோ பண்ணுறாப்லையே அப்படின்னு தோணுது. எல்லோரும் படம் பார்க்குற நம்ம சினிமாவில் பத்திரிகையாளராக இருக்கும், சினிமாக்காரங்களுக்கு இவர் விக்ரமன் பையன் கேஎஸ் ரவிக்குமார் குரு விஸ்வாசத்தில் இந்த படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ரசிகர்கள் பார்ப்பாங்களா உட்காந்து? இந்த மாதிரி புது பசங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஒரு காதல் கதையில் ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் மெல்ல மெல்ல ஆக்ஷன் ஹீரோ விஜயே அப்படி தானே வந்தார். பல படங்களையே அஜித்தே அப்படி தானே வந்தார். நீங்கள் மட்டும் என்னப்பா எடுத்தருப்புலையே அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கி ஒரு தோளில் சுமக்க வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணுது இந்த படத்தோட இயக்குனர்களை பார்த்து. அது மாதிரி இந்த படத்தில் வந்து 2 இயக்குனர்கள், கார்த்திகேயன் ஒருத்தர், இன்னொருத்தர் வேறு லெவலில் யோசிச்சுருக்கிறாங்க இயக்குனர்லாம். அதெல்லாம் நம்ம சூரிய கதிர் காக்கல்லார்னு ஒரு இயக்குனர், கார்த்திகேயன் 2 பேருமே கேஎஸ் ரவிக்குமார் அசிஸ்டண்ட் தான். கேஎஸ் ரவிக்குமார் அசிஸ்டண்ட் ஏற்கனவே ஒரு படம் கூகுள் குட்டப்பான்னு 2 பேர் பண்ணாங்க, அதுவும் இப்படி தான். ஆனால் அது பயங்கர வெற்றி படம்னு கேஎஸ் ரவிக்குமார் கொண்டாடிட்டு இருந்தார் தன்னோட ஆர்கே செல்லுலாய்ட்ஸில். அதுலையாவது கேஎஸ் ரவிக்குமார்லாம் இருந்தார். இந்த படத்தில் அவர் இல்லை, தயாரிப்பு மட்டும் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சி சத்யாவோட மியூசிக்கை சொல்லுவாங்க, கே ராம்சரனோட ஒளிப்பதிவை சொல்லாங்க. ஜான் அபிராம்ங்கிற எடிட்டர்லாம் இந்த படத்தில் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. விஜய் கனிஷ்கா, சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ் மேனன், ஸ்மிருதி வெங்கட், ஐஸ்வர்யா தத்தா, சித்தாரா, அபி நக்ஷத்ரா, அனுபவா குமார், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து முனிஷ்காந்த், ராமச்சந்திரன், ரெட்டின் கிங்ஸ்லி, பாலசரன். ரெட்டின் கிங்ஸ்லாம் ஓப்பனிங் சீனு ஒரு எலி பிடிக்கிற சீனு, டபுள் மீனிங்கில் ஒரு டயலாக்கு. ரெட்டின் கிங்ஸ்லி மட்டும் இல்லை, பாலசரவணனெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பெரிய காமெடியன் அவர். முனிஷ்காந்த் அவரையும் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அனுபமா குமார், இப்படி எல்லாரையும் வேஸ்ட் பண்ணி தம் பையனை தூக்கி நிறுத்த நடிச்சிருக்கிறாரு விக்ரமன். கேஎஸ் ரவிக்குமாரும் கை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வேறு கதையே கிடைக்கலையா? 2 இயக்குனர்களையும் நான் கேட்குறது அதுதான். இனிமையாவது பூவே உனக்காக பார்ட் 2 எடுக்கிறதா விக்ரமன் சொன்னார். அந்தமாதிரி கதையெல்லாம் முதல்ல உங்கள் பையனை கொண்டு வாங்க, அப்புறம் ஆக்ஷனுக்கு வாங்க. விஜய், அஜித் இவங்களெல்லாம் ரோட் மாடலாக வச்சு கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி வெறும் நடிப்பு பயிற்சி, ஆக்ஷன் பயிற்சி, டான்ஸ் பயிற்சி மட்டும் பத்தாதுங்க. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிடித்த முகமாக மாறுற பயிற்சியும் வேணும், அதையும் கொடுங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஹிட் லிஸ்ட் சில இடங்களில் ரசிகர்களை கொல்லுது, சில இடங்களில் ரொம்பவே இந்த பையன் துள்ளுது. ஆனாலும் எல்லோருடைய நெஞ்சத்தையும் அள்ளுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.